Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாஷா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 21 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சோடா வந்துட்டு சுபாஷா ரெஃப்ரி கிட்ட எல்லோ கார்டு வாங்குனத பார்த்தோனே இல்ல சுபாஷா நான் வெளிய போனா கூட பிரச்சனை இல்ல, ஆனா நீ வெளிய போனா டீமே வந்து ரொம்ப ஆபத்து, அதனால நானே இப்ப அமைதியா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அது மட்டும் இல்லாம இப்ப பிரான்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ கிக்குமே கிடைக்குது. பியர் தான் வந்துட்டு கிக் பண்ண ரெடியா இருக்கான். பியருமே ஓடி வந்து அவனோட காலை வந்து ரைட் சைடு வைக்கிறான். அதனால வாக்கசிம்ஸ் வந்து அவன் ரைட் சைடு தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடுறான். பட் இவன் வந்து லெஃப்ட் சைடு அடிச்சு கோலை வாங்கிடுறான். இப்போ பிரான்ஸ் டீம் வந்து கேம்ல ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துடுறாங்க. நம்ம சோடாக்காகவும் சேர்த்து விளையாண்டு கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். சுபாஷாவுமே அதான் கரெக்ட், நம்ம வந்து சோடாக்காகவும் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். மிசாகி தான் இப்ப பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ரெண்டு டிஃபெண்டர்ஸ் டாக்கிள் பண்ண வந்துடுறாங்க. கரெக்டா அவன் யாரோ டாச் பண்ணிடுறான். நெப்போலியன் இப்ப வேமா ஓடி வந்து மிசாகி அட்டாக் பண்ணி அவனை ரொம்ப தூரம் பறக்க விட்டு பால் வந்து ஸ்டீல் பண்றான். அப்புறம் இருந்து ரெஃப்ரி வந்து எந்த ஒரு ஃபவுலுமே வந்து கொடுக்கல. பிரான்ஸ்ல ஒரு பிளேயர் தான் வந்து பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இவ்வளவு பண்ணி இது கூட ஒரு ஃபவுல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு அவன் இப்ப பால் ஸ்டீல் பண்ணிடுறான். இப்ப கோஜிரோ தான் ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். சுபாஷாவும் கூடவே தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். கோஜிரோ ஒரு டிஃபெண்டர் பக்கத்துல வந்தோடனே சுபாஷா கிட்ட பாஸ் கொடுத்துறான். சுபாஷா பக்கத்துல ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வேமா ஓடி வராங்க. அந்நியார சுபாஷாவும் ஷூட் பண்ணாம பாஸ் கொடுத்துறான். மிசாகி வந்து பாலத்துக்கு திரும்ப கோஜிரோ கிட்டே கொடுத்துறான். கோஜிரோ அவனோட டைகர் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். கோஜிரோட டைகர் ஷாட்மே கரெக்டா கோலுக்குள்ள போய் விழுகுது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க டை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் அப்ப ரெஃப்ரி வந்து விசில் பண்ணிடுறாரு. இவர் வந்து ஆஃப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. கோஜிரோ வந்து இதெல்லாம் ஆஃப் சைடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல பிரான்ஸ் பிளேயர்ஸ் என்னோட பால் எடுத்துட்டு போய் அவங்க அட்டாக் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. பால பேர் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு நெப்போலியன் கிட்ட பாஸ் பண்றான். எல்லா டிஃபெண்டர்ஸுமே வந்து நெப்போலியன் பக்கத்துல வராங்க. நீ பால விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்றான். நெப்போலியனுமே வந்து ஷூட் பண்ணாம அப்படியே நிப்பாட்டிடுறான். பால் வந்து அங்கிட்டு இருக்க இன்னொரு ஃபார்வர்ட் பிளேயருக்கு போயிருது. அவனுக்கு மார்க்கிங்கும் யாருமே இல்ல. ரொம்பவே ஷார்ட் ரேஞ்சில இருந்து பவர்ஃபுல்லான ஒரு ஷாட்டை கொடுத்துறான். வாக்கசிம்ஸ்வால கேட்ச் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஜம்ப் பண்ணி தடுத்து விட்டுறான். ஆனா அந்த பால் வந்து நெப்போலியன் கிட்ட தான் நேரா போகுது. நெப்போலியன் வந்த வேகத்துக்கு அவனோட கேனன் ஷாட்டை போட்டு அடுத்த பாயிண்ட்டுமே எடுத்து கொடுக்குறான். கேமோட 20 நிமிஷத்துல பிரான்ஸ் டீம் வந்து 2 பாயிண்ட் லீடிங் போயிட்டாங்க. இன்னொரு பாயிண்ட்டுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் வந்து மறுபடியும் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பியர் வந்து இந்த வாட்டி அவங்க ஃபார்வர்ட் கிட்ட பாஸ் பண்றான். இந்த வாட்டி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாவா அந்த பாலை பிளாக் பண்ணிடுறான். அந்த பால் ஏர்ல இருக்கும்போது நெப்போலியன் வேமா ஓடி வந்து அவன் தலையில தட்டி கோலா மேக் பண்ண பாக்குறான். பட் வாக்கசிம்ஸ் உள்ள புகுந்து அந்த பாலை தடுத்து விட்டுறான். அவன் பாலத்துக்கு நேரா கோஜிரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கோஜிரோ சோரி மேட்ச் ரெண்டு பேருமே முன்னாடி வேமா ஓடி வராங்க. ரெண்டு பேருமே பாஸ் கொடுத்து கோல் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா கோஜிரோ வந்து பாலத்துக்கு மிசாகி கிட்ட கொடுக்குறான். மிசாகியுமே அவன் தலையிலே தட்டி கோலை ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். பட் அந்நியார பியர் உள்ள புகுந்து அவன் நெஞ்சிலே வாங்கி பாலை தடுக்கிறான். அந்த பால் வந்து பியரோட செஸ்ட்லயே அடிச்சு அப்படியே மேல பறக்குது. சுபாஷா அப்படியே ஓவர் ஹெட் கிக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். அவன் நினைச்ச மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா ஓவர் ஹெட் கிக்குமே கொடுத்துறான். இந்த வாட்டி அவனுக்கு முன்னாடி நிறைய டிஃபென்ஸ் இருக்காங்க. அதனால இது ஆஃப் சைட் ட்ராப்லாம் கிடையாது. பால்மே கரெக்டா கோலுக்குள்ள போய் விழுந்துருது. ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. சுபாஷா வந்து இனிமே ஒரே ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நியார் ரெஃப்ரி வந்து மறுபடியும் விசில் பண்றாப்ல. சுபாஷா இப்படி பண்ணது வந்து பக்கத்துல நிறைய டிஃபெண்டர் சுத்தி இருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே டேஞ்சரா, அதனால இது வந்து கோலா கனெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெஃப்ரி சொல்லிடுறாரு. சரி வாங்க நம்ம வந்து டக்குனு கேம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பியர் வந்து அவன் டீம்மேட்ஸ் கூட்டிட்டு வேமா முன்னாடி அட்டாக் பண்ண வந்துறான். இதெல்லாம் நியாயமே இல்ல. நேரா கண்டிப்பா ஸ்கோர் வந்து ட்ரையா இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மிசாகியோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுமே நினைக்கிறா. இப்ப பியர் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஜப்பானோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே அக்ரெசிவா இருக்காங்க. சோடாக்காக கண்டிப்பா டிஃபென்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பியருமே வந்து எந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். பட் அவங்களோட டிஃபென்ஸ்ல எந்த ஒரு ஓப்பனிங்குமே இல்ல. எந்த பக்கமுமே வழி இல்ல. ஒருத்தர் கம்மியா இருந்துமே இப்படி டிஃபென்ஸ் பண்றாங்க, எந்த பக்கம் போறது அப்படின்னு சொல்லிட்டு பியர் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல நெப்போலியன் வந்து உனக்கு பின்னாடி பாறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் பின்னாடி இருந்து மிசாகி அட்டாக் பண்றதுக்கு வரான். அவன் டேக்கிள் பண்ண பக்கத்துல வந்த உடனே பியர் வந்து பால் ஏர்ல தூக்கிடுறான். அந்த பால் ஏர்ல இருக்கும்போதே சுபாஷாவும் அங்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். இதே ட்ரிக்கு நான் மறுபடியும் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பியர் நினைக்கிறான். அவன் வந்து அப்படியே பால கொஞ்சம் ஹைட்டா தூக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூப் ஷாட் மாதிரி ட்ரை பண்றான். பட் சுபாஷ் வந்து அதை ஓவர் ஹெட்டா வச்சு பிளாக் பண்ணிடுறான். அப்படியே பால் எடுத்துட்டு பியரை தாண்டி இப்ப ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான். இப்பவும் சுபாஷ் வந்து வழியில வந்து ஒரு டிஃபெண்டர்ஸுமே டக்குன்னு தாண்டிட்டு 4 டிஃபெண்டர்ஸ் தாண்டி வேமா முன்னாடி வந்துடுறான். சுபாஷ் இப்ப பிரான்ஸோட கோல் கீப்பருக்கு பக்கத்துல ஓடி வந்து ஒரு கிட்ட வச்சு அவனோட பவர்ஃபுல்லான ஷாட்டை கொடுக்குறான். பால்மே கோலுக்குள்ள போய் விழுகுது. அப்போ பார்த்தா இந்த ரெஃப்ரி வந்து மறுபடியும் விசில் பண்றாரு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சுபாஷா ஷூட் பண்ண, அதனால இந்த கோலுமே கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே லாக்கர் ரூம்குள்ள வராங்க. அந்நேரம் சோடா வந்து கேம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு மீகாமியுமே வந்துட்டு அவங்க நம்மளோட 2 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க, இது வந்து என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோடா சொல்றான். இன்னொரு பக்கம் கோஜிரோ வந்து சேரை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். இந்த ரெஃப்ரி வந்து வேணும்னே தான் பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. மாச்சமா வந்து நீ கொஞ்சம் காம் டவுன் ஆயிரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்ன காம் டவுன் இருக்கு, நம்ம வந்து 3 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணோம். இப்போ வந்து நம்ம 4 அவங்க 3ன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது, நம்ம தான் இப்ப லீடிங்லயே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். ஜீட்டோமே வந்து நம்ம மட்டும் மேட்ச்ல தோக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ரெஃப்ரியை கண்டிப்பா அடிக்காம போவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்றான். அப்ப சுபாஷா சவத்துல அவன் கையை நங்குன்னு தட்டிட்டு நீங்க வந்து உங்களோட கோவத்தை காட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை மேட்சுக்குள்ள காட்டுங்க அப்படின்னு சொல்றான். எல்லாருமே இப்ப லாக்கர் ரூம் போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சோடா நாங்க வந்து கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்ணுவோம், ஃபைனல்ஸ்ல நீ வந்து எங்க கூட சேர்ந்து விளையாடுவ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பேருமே அவன் டீம்மேட்ஸ் கிட்ட இந்த 2 பாயிண்ட் லீடிங் வந்து நம்ம விட்டுறவே கூடாது, ரெஃப்ரிஸ்ல வந்து கொஞ்சம் நமக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஜப்பான் டீமே நம்ம அவ்வளவு சீக்கிரமா குறைச்சு மதிப்பிட கூடாது, அதுலயே ரொம்ப முக்கியமா அவங்களோட நம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்றான். 2 டீம் பிளேயர்ஸ் இப்ப பிச்சுக்குள்ள வரும்போது பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த மலையோட இருக்கிற செமிஃபைனல்ஸ் வந்து நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது. அங்க வந்துட்டு சுபாஷா அவனோட மென்டலி பிசிக்கலி 2 ஸ்ட்ரென்த்தையுமே இழந்துட்டான். அதுக்கப்புறமா திரும்பவும் அவனே ரியலைஸ் பண்ணிட்டு அந்த கேம்ல வின் பண்ணவும் செஞ்சான். இந்த மலையை வந்து நான் ஒரு லக்கி சைனா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொபெர்டோ நினைக்கிறாரு. மிசுகியும் வெளியே நின்னுகிட்டு இருக்கும்போது இந்த மலையை பார்த்தோன்னே அவனுக்கும் டக்குன்னு அந்த ஒரு மேட்ச் தான் வந்து ஞாபகம் வருது. அவன் அப்படியே மீகாமி கிட்ட கோச் நீங்க வந்து என்ன எப்ப இறக்கினாலும் நான் வந்து ரெடியா தான் இருக்கிறேன், கேமோட லாஸ்ட் 10 நிமிஷம் நீங்க இறக்கினா கூட போதும், நான் வந்து எப்பவுமே ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். அதே மாதிரி டச் பண்ண டென்ஸும் மீகாமி கிட்ட வந்து எங்களோட ஸ்கைலாப் கிடைக்கணும், எங்களால இன்னுமே யூஸ் பண்ண முடியும், நாங்க வந்து இன்ஜுரியில இருந்து இப்ப கொஞ்சம் சரியாயிட்டோம், அதனால எங்களையுமே வந்து நீங்க எப்பனாலும்
உள்ள இறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லாக்கர் ரூம்ல வச்சு சோடா வந்துட்டு அழுதுகிட்டே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன், என்னோட டீம் வந்துட்டு எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மலையோட செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜப்பான் டீம் தான் பால கிக் ஆஃப் பண்ணணும். சுபாசா வந்துட்டு பால தூக்கி மிசாகி கிட்ட கொடுத்துட்டு முன்னாடி ஓடுறான். மிசாகி வந்துட்டு திரும்பவும் சுபாசா கிட்ட கொடுக்குறேன். இப்போ இவங்க ரெண்டு பேருமே கோல்டன் டியோவா முன்னாடி சூப்பரா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் பிளே வச்சுட்டு சூப்பராவே ரெண்டு டிஃபெண்டர்ஸ் தாண்டி அசால்ட்டா முன்னாடி வராங்க. அடுத்த ஒரு டிஃபெண்டர் பக்கத்துல வந்தோடனே சுபாசா வந்துட்டு வழக்கம் போல அந்த பக்கம் பாஸ் கொடுக்குற மாதிரி ஏமாத்திட்டு காலை மட்டும் ஆட்டிட்டு இந்த பக்கமா பால கொண்டு வந்துடுறான். அப்போ மிசாகிக்கு பக்கத்துல பேர் வந்துட்டு கரெக்டா மார்க்கிங்க்கு வந்துடுறான். மிசாகி தானே மார்க்கிங்ல இருக்கிறான், கோஜிரோ வந்துட்டு மார்க்கிங்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்து நேரா கோஜிரோ கிட்ட பாஸ் பண்றான். அந்நேர பேர் வந்துட்டு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட ஒரு சிக்னல் கொடுக்குறான். கோஜிரோ அந்த பால செஸ்ட்ல ரிசீவ் பண்ணிட்டு கீழே இறக்கும் போதே வந்துட்டு ரெஃபரி விசில் பண்ணிடுறாரு, தம்பி நீ ஆஃப் சைடு பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இவங்க வந்துட்டு நம்மள ஆஃப் சைடு ட்ராப்ல மாட்ட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கோஜிரோ ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து பிரான்ஸ் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்ட் கூட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் டீமோட டிஃபெண்டர்ஸ் எல்லாம் அக்ரெசிவா ஆறாங்க. ஜப்பானோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இருந்தாலும் எப்படியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்காமலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான் பியர். இசவாவும் நெப்போலியனும் எந்த பக்கம் விடாம கண்டினியூஸா மார்க் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறான். அப்போ பியர் வந்துட்டு ரெண்டு டிஃபெண்டர்ஸ்க்கு நடுவுல கூடி பால வந்துட்டு அவங்களோட ஃபார்வர்டு கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவனுமே பால ரிசீவ் பண்ண உடனே பால வந்துட்டு கோலோட ஒரு சைடு கார்னர் நோக்கி கிக் பண்ணிடுறான். ஆனா வாகசிமிஸ் வந்துட்டு எவ்வளவு மூளைக்கு பறந்து போனாலும் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் கேட்ச் பண்ணிடுறான். இப்போ நீங்க போய் கவுண்டர் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸ் வந்துட்டு பால தூக்கி நேரா சானோ கிட்ட கொடுக்குறான். சானோ ரெண்டு டிஃபெண்டர்ஸ் தாண்டி இப்போ முன்னாடி வரான். ஆனா அதுக்கடுத்து இன்னொரு டிஃபெண்டர் செம்ம அக்ரெசிவா ஓடி வந்து அவனோட கால்லே இடிச்சு அவனை டேக்கிள் பண்ண ட்ரை பண்றான். பட் இருந்தாலும் இவன் வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல பால் வந்துட்டு பாஸ் கொடுத்துறான். அந்த பாலுமே வந்துட்டு இப்ப சுபாசா கிட்ட வருது. சுபாசா மிசாகி ரெண்டு பேரும் இப்ப முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசா ஒரு டிஃபெண்டர் பக்கத்துல வந்து மிசாகி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். மிசாகிக்கு முன்னாடி தான் பேர் வந்துகிட்டு இருக்கான். மிசாகி நினைக்கிறேன் பேர் கூட வந்து கண்டிப்பா நான் வந்துட்டு 1-on-1 வின் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துட்டு கம்மி தான். பட் இருந்தாலும் ஒருவேளை நான் வந்துட்டு பேரை தாண்டி போயிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு அவங்க டீமுக்கு பெரிய அடியா இருக்கும். அதனால நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு இப்போ 1-on-1 மோதுறதுக்கு ரெடி ஆயிடுறான். ஆனா மிசாகி சுத்தி எந்த பக்கம் போக நினைச்சாலும் பேர் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறான். கண்டினியூஸா மார்க் பண்ணிக்கிட்டே நிக்கிறான். ஆடியன்ஸ்ல வந்துட்டு ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுனால அப்போ பியர் வந்துட்டு கரெக்டா மிசாகி கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். ஏன்னா எல்லாருமே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி நினைக்கிறேன். இது இன்னும் முடிஞ்சு போகல. ஃபுட்பால்ன்றது தனியா விளையாடுற கேம் கிடையாது. அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பியர் கிட்ட இருந்து டக்குன்னு பால ஸ்டீல் பண்றதுக்கு சோரி மேட்ச் வந்துடுறான். சக்சஸ்ஃபுல்லா அவன் பால தள்ளி விட்டு சுபாசா கிட்ட கொடுத்துறான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து கண்டிப்பா நான் வேஸ்ட் ஆகவே கூடாது. என்னால ஷூட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நான் பொசிஷன்ல கரெக்டா இல்லதான். பட் இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்ல, நான் ஷூட் பண்ணியே ஆகணும், இதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ஷூட் பண்ற பொசிஷன் எடுத்துறான். இவங்களுமே வந்து டிஃபென்ஸ்ல ரெடி ஆயிடுறாங்க. அந்நேரம் சுபாசா லாஸ்ட் மொமெண்ட்ல அவனோட மைண்ட மாத்திக்கிட்டு பாஸா மாத்திடுறான். அந்த பாலுமே வந்து கரெக்டா கோஜிரோ கிட்ட தான் வருது. இந்த வாட்டி எவனுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுத்துறான். இப்போ என்னோட டைகர் ஷாட்டை வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து செம்ம அக்ரெசிவா பால வந்துட்டு முரட்டத்தனமா கிக் பண்றான். அந்த பால அவங்க கோல் கீப்பர் நினைச்சா கூட தொடவே முடியல. அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா போய் கோல்குள்ள விழுந்து இப்ப ஜப்பான் டீமுக்கு 2வது பாயிண்ட் கிடைக்குது. பாத்தீங்களா, இந்த வாட்டி இது வந்துட்டு கோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ அவன் கையை நீட்டிக்கிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஜப்பான் டீம் வந்துட்டு இன்னுமே ஒரு பாயிண்ட் பின்தங்கி தான் இருக்காங்க. ஆக்சுவலா கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் வந்துட்டு நேரம் 5 பாயிண்ட் எடுத்துக்க வேண்டியது ஈஸியாவே நேரம் பிரான்ஸோட 2 பாயிண்ட் லீடிங் இருந்திருப்பாங்க. பட் அதை பத்தி எல்லாம் பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. ஜப்பான் டீம் வந்து இப்போதைக்கு கரண்டா ஒரு பாயிண்ட் பின்தங்கி தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா இன்னும் கேம் டை ஆக்கி வின் பண்ணுவாங்களான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.